ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டைன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டுக்கால் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ பக்ரீத் ஸ்பெஷல் ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஆட்டுக்கால், தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை கிராம்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி, புதினா, தேங்காய், சீரகம், சோம்பு, மிளகு இதை பேஸ்ட் பண்ணணும். தேங்காயோட சேர்த்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. ஆட்டுக்கால் நம்ம முதல்ல வேக வைக்க போகிறோம். ஸோ ஆட்டுக்கால் ஆட் பண்ணிவிட்டு இது மூழ்கிற அளவு நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வைக்கும் போது தான் அதோட வாசனை நல்லாயிருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இன்னுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறோம். குக்கரில் வேக வச்சிடலாம். இது ஒரு சைடு அப்படியே வேகட்டும். அடுத்து நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணுறோம். பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம் இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். பச்சை வாசனை போகிற அளவு வதங்க விடுங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி, புதினா, இப்படி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா மசியணும். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வேகணும். போதுமான அளவு தண்ணி ஆட் பண்ணி கிளறி விடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேக விடணும். ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வருது. வேக வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க ஆட்டுக்கால் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். அந்த வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம இந்த குழம்போடு ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் நம்ம கடைசி ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதோடு நம்ம அந்த அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஓரளவு கொதித்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். நம்ம கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். சுவையான வாசனையான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு தட்டில் சர்வ் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.